பயணி ஒருவன் வாடகைக்கு ஒரு கழுதையை அமர்த்தி கொண்டான். மூட்டை முடிச்சுகளுடன் பயணி கழுதை மேல் ஏறிக்கொண்டான். கூடவே கழுதையின் சொந்தக்காரனும் நடந்தபடி கழுதையை ஓட்டிச் சென்றன. கூடையின் உச்சி வெயில், கடப்பதோ கொதிக்கும் பாலைவனம். அந்த பயணிக்கும் கழுதையின் சொந்தக்காரனுக்கும் வியர்த்து கொட்டியது. பயணி கழுதையை நிறுத்தச் சொன்னான். இறங்கினான். பயணி தான் கொண்டு வந்திருந்த ரொட்டியை தின்றான். கழுதையின் உரிமையாளனும் தான் கொண்டு வந்திருந்த ரொட்டியை தின்றான். வெயிலின் கடுமை தாங்க முடியவில்லை. கழுதையின் நிழலில் படுத்துறங்கலாமே என்று நினைத்து திரும்பி பார்த்தான். ஏற்கனவே அதன் நிழலில் பயணி கட்டையை நீட்டி படுத்து கிடந்தான். நிழலோ கழுதையின் நிழல் ஒருவனுக்கே போதாது. கழுதையை நெருங்கி அதனை இழுத்துச் சென்று சற்று தூரத்தில் நிறுத்தினான். பிறகு கழுதையின் நிழலில் படுத்தான். வெயில் மேலே உரைத்ததும் அரைக்குறை தூக்கம் கலைந்த பயணி விழித்தெழுந்தான். கழுதையின் நிழலில் படுத்து கிடந்த கழுதையின் சொந்தக்காரனை எழுந்து போகச் சொல்லி தள்ளினான். கழுதையின் சொந்தக்காரன் கூச்சலிட்டான். கழுதை என்னுடையது, நிழல் மட்டும் உன்னுடையதா? பதிலுக்கு நிழலுக்கும் சேர்த்துத்தான் வாடகை என்று பயணம் சத்தம் போட்டான். பயணி பதில் பேசாது கழுதையை இழுத்துச் சென்று அதன் நிழலில் படுப்பதற்காக நிறுத்தினான். இருவரும் ஒருவரை ஒருவர் பிடித்து தள்ளிவிட்டு நிழலில் இடம் பிடிக்க முயன்றனர். அது பெரிய போராகவே மாறி வளர்ந்தது. கண்மண் தெரியாமல் ஒருவருக்கு ஒருவர் அடித்து கொண்டனர். சமயத்தில் கழுதை அவர்களை விட்டு வெகு தூரம் சென்று விட்டது. இடையில் பயணியை வீழ்த்துவிட்டு கழுதையை பிடிக்க திரும்பினான் கழுதையின் சொந்தக்காரன். திடுக்கிட்டான். மடக்கழுதை, என் கழுதையை காணோம் பார் என்று தேடி புறப்பட்டான் அதன் சொந்தக்காரன். மூட்டை முடிச்சுகளை பொறுக்கி தான் முதுகிலேயே சுமந்து கொண்டு பயணி மீத பயணத்தை தான் வழியில் தொடர்ந்தான். நீதி, நிழலுக்காக சண்டையிட்டு நிஜத்தையே தொலைத்து விடக்கூடாது.